சர்ச்சில் நான் எரா பண்ண வச்சிருக்கும் போது என்ன பார்க்குறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நான் வந்து நைட்டு ரவுண்ட்ஸ் போவேன் பிஃபோர் கோயிங் டு மை இதுல. அது வந்து அந்த 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 செட் ஆஃப் லேண்ட் வந்து 40, ஐ திங்க் ஒன்னி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், 40 ஏக்கர். இந்த 40 ஏக்கரை சுற்றி சுற்றி நடப்பேன். நீங்க செய்வீங்களா? ராத்திரி 1 மணிக்கு 12 மணி 1 மணிக்கு உட்காந்து நடப்பீங்களா? அது பாம்பு நடுவில் சான்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஓகே, நடப்பேன். என் கூட நிறைய பேர் வேலை செய்ய பசங்க ஸ்டாஃப் இருப்பாங்க. அப்போ நான் போய் பம்ப் ஹவுஸில் இருக்கிறவன் பம்ப் ஹவுஸில் இருப்பான், ப்ரொடக்ஷன் இருக்க ஃபீடிங் டீம் ஃபீடிங் போட்டுட்ருக்கோம், எல்லாமே இருந்துட்டுருக்கோம். ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் போய் என்ன பண்ணேன், ஒவ்வொரு பாண்டு மேலேயும் கையை விரிச்சுப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ வளரு 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 வளரு. இது வளர்ந்தாதான் நம்மளுக்கு பெரிய இன்சென்டிவ் கிடைக்கும். இதெல்லாம் நான் செய்திருக்கேன். பேச நான் பேசுறது எராக்கு கேட்டுச்சு. எராக்கு கேட்டுச்சா தெரியாது, கேட்டுச்சா இல்லைன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் கேட்டார். மனைவி உள்ள பெட்டியில போட்டுட்டா அதுல, இல்லாட்டி என்னோட எரா சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இங்கேருந்து இவ்வளவு பெருசு இருக்கும். டைகர் ப்ரான் இந்த மாதிரி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அது மாதிரி வளர்த்தேன் நான். அதுல எடுத்து சாம்பிள் செக் பண்ணிட்டு அப்படி கிஸ் பண்ணி அப்படி தூக்கி போடுவேன் தண்ணிக்குள்ள. சிக்கன போவோம். பேஷன் இதெல்லாம் தான் நம்பி தான் போனேன். அப்பவே அதை யூஸ் பண்ணேன். வளரு இயேசு கிறிஸ்து நாள். ஒரு ஜப்பான்காரன் வந்து பார்த்தான். ஆமா, ப்ரான்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு, என்ன ஃபீடு கொடுக்குறேன்னு கேட்டான். பிரேயர் அப்படின்னு அவன் நோட் பண்ணிக்கிட்டான். பிரேயர். அவனை கூப்பிட்டு வந்து என் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், ஏண்டா அவனுக்கு ஒன்றும் புரியல. பிரேயர் நோட் பண்ணிக்கிட்டான். நான் சொன்னேன் அதுதானே நான் செய்யறேன். அவன் சொன்னான், என் ஃப்ரெண்டு சொன்னான், என்ன ரஞ்சித் தான் கூப்பிட்டாங்க. ரஞ்சுன்வான். ரஞ்சு, ரியலி எக்ஸலண்ட் மேன், யுவர் ப்ரான்ஸ் ஆர் ரியலி டேக்கிங் எவ்ரிதிங் அபார்ட். உன் கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட வேணும்னா நீ உனக்கு விசுவாசம் தேவை. இல்ல சும்மா இரு பரிவாரம் போட்டுட்டு பாட்டு பாடினா 2 தான் வரும். 2 வரும். கண்ணில் பாக்குறதெல்லாம் 2 தெரியும். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா இவனுக்கு பெரிய டேலண்ட் இருக்கு. எப்படி சமாளிச்சான், 2 4 வச்சு சமாளிச்சான்னு சொல்ல. இங்க டீல் பேசப்படுது. ஐ லைக் டீல்ஸ். ட்ரம்ப் சொல்லுவாரு ஐ லைக் டீல்ஸ். அது மாதிரி இங்க டீல் பேசப்படுது. லாபான் டீல் பேசுறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காருப்பா, நீ இருப்பா, என்னோட இருப்பா, நான் உனக்கு சம்பளம் அதிகமாக கிடக்குறேன், 10,000 வேணாம்பா, உனக்கு 15,000 இன்னிலேருந்து மாற்ற இன்கிரிமெண்ட் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு 10,000 15,000 மாத்திட்டாரா. உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல். பத்தியா, நீ சொல்லுப்பா, நான் 15,000 கொடுக்க கேட்கிறியா தரேன், 20,000 கேட்கிறியா தரேன். அப்ப இவன் ஒரு கேள்வி கேட்பான், நீ ஒண்ணு எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பண்ணுங்க, நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். பாத்தியா, இப்பதான் தைரியமா பேசுறான். நான் வரும் முன்னே உனக்கு இருந்தது 50 ஆடு 100 ஆடு தான் இருந்துச்சு, இன்னைக்கு 1000 கணக்குல இருக்குது. நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால், நான் வந்த பின் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினால். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரிதான் நீங்க இருக்கணும் உங்க ஆர்கனைசேஷன்ல. நீ போறதுனால, நீ போய் அங்க வேலை செய்யறதால அந்த இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப டெய்லி ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணும், கர்த்தாவே என்ன நிமிஷம் இந்த கம்பெனி பொழைக்கணும். நம்ம எப்படி ஜோம் பண்றோம், கம்பெனி பொழைக்கணும் ஆண்டவரே, அப்பதான் எனக்கு வேலை கிடைக்கும். இல்ல அப்படிதானே, அப்படி ஜோம் பண்றோம். நம்ம எப்படி ஜோம் பண்ணோம், என்ன மிச்சம் இந்த கம்பெனி பொழைக்கணும். இங்கதான் பிரச்சனை. நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? இப்பதான் ஃபியூச்சரே பத்தி பாருங்க. அவன் வயசு
கிட்டத்தட்ட 30 வயசுல இருந்து அங்க ஒரு 20 வருஷம் எல்லாம் போயிட்டு கம்ப்ளீட்டா இவன் கிட்டத்தட்ட 50 வருஷம் இருக்கும். 50 வருஷத்துல இவர் கால்குலேட் பண்றாரு. இன்னைக்கு வந்து ஃபயர் பிரின்சிபல் படி 15 வயசுல இருந்து 20 வயசுல இருந்து சேவ் பண்ணி 45 வயசுல ரிட்டையர் ஆயிடுங்க, அதை செத்து போயிடுன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பினான்சியல் அட்வைசர்ஸ். ஆனா அவனுக்கு ஐடியா வருது, எப்ப வருது? ரொம்ப லேட்டா வருது. நான் எப்ப சம்பாதிக்கிறது? அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீ சொல்லுப்பா, எனக்கு ஒரே பயமா இருக்கு, நீ விட்டு போட்டீங்கன்னா எனக்கு எல்லாமே போயிடுச்சு. அந்த மாதிரி உங்க பொசிஷனை தக்க வச்சுக்கோங்க. என்னால் தான் ஓடுகிறது. நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. நீ ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, நானே எடுத்துக்கிறேன்ட்டான். நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால், நான் சொல்றபடி நீ செய். எந்த எம்ப்ளாயி சொல்லுவான் எம்ப்ளாயர் கிட்ட இந்த மாதிரி, அதுதான் ஃபெய்த். ஃபெய்த் will operate like this. இது மாதிரி தைரியமா சொல்லிருக்கியா? அதான் பிரச்சனை. உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். இன்னொரு 7 வருஷம் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் எங்க நடுவுல திடீர்னு புள்ளியும் வறுமை வந்துச்சு. அவன் யோசனை பண்ணிப்பான், எங்க வெயில்ல ரொம்ப அதிகமா நின்று இருப்பானோ அவன், திடீர்னு புள்ளியும் வரியும் எதோ சொல்றான். அவனுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். இவன் அந்த தரிசனத்தை தன் தரிசனமாக மாற்றிக்கொண்டான். எங்க சொல்றதெல்லாம் பேசுறதெல்லாம் அது என்னது? அதை குறித்து தான் பேசுறான். அதை பத்தி ஏதாவது பேசணும்னு சொன்னா புள்ளியும் வரியும் உள்ள ஆடு, எனக்கு வேண்டியது புள்ளியும் வரியும் உள்ள ஆடு, புள்ளியும் வரியும் கலப்பு நிறமும் உள்ள ஆடு தான் எனக்கு வேணும், எனக்கு வேணும், இதுதான் 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 என் சம்பளம், இதுதான் என் சம்பளம், இதுதான் சம்பளம். இதை விஷுவலைஸ் பண்ணிட்டான். விஷுவலைஸ் பண்ணிட்டு அது மேலேயே எண்ணமும் ஏக்கமாய் இருந்தான். ஏனென்றால் கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல தூங்காதே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருந்து அதே பிடிச்சுக்கிட்டான். அதை கெட்டியா பிடிச்சிட்டனால அது வேலை செய்யுது. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா, கர்த்தர் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாரு, அவரை பார்க்கவே முடியறது இல்லை. அப்புறம் எப்படி பார்க்கறது? அதான் விசுவாசம். விசுவாச கண்களினால் அவரை பார்ப்பேன், அவரை பார்த்து நான் பேசுவேன், அவரோட நான் பேசுவேன். என் விசுவாச கண்களினாலே நான் அவரோட பேசி அதை பிடித்து இழுத்துக் கொள்வேன். ஆனா பாட்டு பாடுவோம், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை நான் வரும் வரை காத்துக் கொள்வேன் அப்படின்னு. அது சாத்தோட டான்ஸ் ஆடிட்டு பாடிட்டு ஆனந்தமே பரமானந்தமே. இது என்னது? ஸ்தாக்கியமே. ஆனா அதுல சொல்லும் போது விசுவாசமே இருக்காது. என்னத்தை பொறுப்பு கொடுத்தாரு உனக்கு அதுவும் தெரியாது. புரிஞ்சுதா? இப்ப கிறிஸ்டியன் லைஃப் எப்படி மாறுதுன்னு நம்மளுக்கு நம்ம ராங் கான்செப்ஷன் வச்சிருக்கோம். ஐடியாஸ், ராங் ஐடியாஸ் அபவுட் கிறிஸ்டியானிட்டி, விசுவாசத்தை பத்தி. அவன் கண்ணுங்க தூங்கி எழுந்திரிச்சா கூட அவனுக்கு கனவு வருதெல்லாம் என்ன வருது? புள்ளியும் வரியும் உள்ள ஆடு. நான் நினைக்கிறேன் டெய்லி போய் அவன் பொண்டாட்டிங்க கிட்ட சொல்லுவான், கனவா கண்டனா ஒரே ஆடுங்களா பார்த்தேன், நிறைய திரளான ஆடுகளை பார்த்தேன், புள்ளையும் வரியுமா இருக்குது. அவங்களும் நினைச்சிருப்பாங்க லூஸ் ஆயிட்டான் போது. விசுவாசி லூஸா தான் காணப்படுவான். ஆனா அவன் விசுவாசம் தனி, அதுதான் வேலை செய்ய, அதை வின் பண்ணும். சரியா? நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தலிகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் உள்ள கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லாத்தையும் பார்த்திருக்கான், ஐடியா நல்லா பண்ணிருக்கான். அப்படிப்பட்டவைகளை இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். ஆஹா, இப்ப சம்பள டீல் பேசுறான். now this is the deal அப்படி சொல்லி சைன் பண்றாங்க. அப்படியே இனிமேல் என் சம்பளம் ஆகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். நீதி வரைக்கும் பேசிட்டான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இங்க பேச விசுவாசிக்கிறான், அதனால நீதி விளங்கும்ன்றான். நான் உன்னை ஏமாத்தல, மத்தவங்கள தான் ஏமாத்திட்டு வந்திருக்கேன் நானு. இங்க நீ தான் என்ன ஏமாத்திட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ராகேல கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொன்னா இளையால கல்யாணம் பண்ணிவிட்டேன். ஏன் உனக்கு அது பிடிக்காதுன்னா அவன் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும்,
அதனால பிடிக்காது. அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டான், அடுத்ததையும் கல்யாணம் பண்ணிட்டான், நான் இன்னும் 2 இதையும் கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப யோசனை பண்றான், இவ்வளோ சிஸ்டனு ஒன்னொன்னுக்கும் பிரிச்சு கொடுக்கணும், நான் எவ்வளவு கொடுக்கணும் நான். 2வது கர்த்தர் வேற சொல்லிட்டாரு எனக்கு பெரிய கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க அப்பா என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, எங்க அப்பா வேற ஆசீர்வதிச்சாரு, தேவனும் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஈசாக்கு கலக்கும் போது பெரிய ஆசீர்வாதம் போட்டிருக்கான். அதையும் பார்ப்போமா கொஞ்சம், ஈசாக்கு என்ன ஆசீர்வதிச்சாரு. 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. பாத்தீங்களா எப்படி ஆசீர்வதிச்சாங்க. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை அப்படி திருப்பி கொடுத்துட்டான். நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. பியூட்டிஃபுல் ஆசீர்வாதம் இல்ல. எல்லா தகப்பன்மாரும் தங்க பிள்ளைங்களுக்கு போடுங்க. நீ போய் கேளும், ஹலோ டெய்லி போய் உங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்க. டெய்லி காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? 6 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா உங்க அப்பா எத்தனை மணிக்கு எழுப்பேன்? அப்பா லேட்டா எழுந்திருப்பாங்க. எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு எந்திரிச்ச உடனே போய் தலை நீட்டு என்ன சொல்றேன், என்ன ஆசீர்வதிங்க. இருக்குப்பா, தகப்பனுடைய ஆசீர்வாதம் இறங்கும் பிள்ளை மேல. ஏன்னா அது இங்க இருந்து வர்றதில்ல, அங்க இருந்து வருது.